ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கான மார்க்கெட் நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் நியூஸ் பார்த்த வரைக்கும் ஓவராலாக மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் டிக்ளைனிங் ஃபேஸில் தான் இருந்திருக்கு. குறிப்பாக பேங்க் நிஃப்டிஸு, நிஃப்டி 50 எல்லாமே வந்து டவுன்வர்ட் ட்ரெண்டை நோக்கி தான் போயிருக்கு. அண்ட் மோஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த இயரில் வந்து மோஸ்ட்லி வொலட்டைலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மொத்த வீடியோவுமே கீ மார்க்கெட் ட்ரெண்ட்ஸு, ஐபிஓஸ் பற்றி, செக்டர் ரிலேட்டடாக என்ன இருக்குது, எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பாப்புலர் ஆக வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி கீ இன்சைட்டாக எந்த ஸ்டாக்குமே இன்றைக்கான டேட்டில் வந்து 52 வீக் லோவில் இல்லை. ஸோ அதை வந்து நான் ஜஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிஃப்டி 50 பற்றி பார்த்துருந்தோம். நிஃப்டி 50 வந்து ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் நடந்திருக்கு. பட் லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாகவே கன்சிடர் பண்ணலாம். ஒரு 5 இயர்ஸ் அண்ட் அபோவில் வந்து நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் வந்து இந்த ஜான் மந்தில் மட்டும் மோஸ்ட்லி ஒரு 22,000 crores வந்து விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன் கிடையாது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே மார்க்கெட் வந்து ரொம்ப வொலட்டைலாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக ட்ரம்ப்பு, ரஷ்யா, டேரிஃபு இந்த மாதிரி போயிட்டுருக்கிறதுனால ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்தியாவில் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருக்காங்க. பட் டிஏஎஸ் வந்து அது ஸ்ட்ராங்காக விற்கிற ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணிகிட்ருக்காங்க. மோர் தென் எஃப்ஐஎஸ் விற்றதை விட டிஏஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக பை பண்ணியிருக்காங்க. அதனால் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சரிவும் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. ஸோ ஐபிஓஸ் பொறுத்த வரைக்கும் பிசிசிஎல் கோல் இண்டியாவோட சப்சிடரியான பிசிசிஎலோட ஐபிஓ வந்து லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ லிஸ்டிங் கெயின் பொறுத்த வரைக்கும் 96% லிஸ்டிங் கெயின் கிடச்சிருக்கு. வேல்யூ வந்து சம்பேர் அரௌண்ட் 40ங்கிற ப்ரைஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பிசிசிஎல்லோட கோல் இண்டியாவோட சப்சிடரி பேண்டாக இருக்கிறதுனால ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக இந்த ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு நல்ல ப்ரைஸ் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாக்னெண்ட் ஆயிரும். அண்ட் 3 இயர்ஸ் கழித்து இல்லை நான் லாங் டேர்முக்கு பெட் பண்ண போகிறேன்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து கோல் இண்டியா மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஸ்டாக்கு. அண்ட் சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் சன்ஃபார்மா வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு கம்பெனி வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஆர்கனன் சொல்லிட்டு அந்த கம்பெனி வந்து ஒரு $10 billion வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிடாமினெண்ட்டாக அந்த கம்பெனி வந்து விமெனோட ஹெல்த் கேர் ரிலேட்டடு ப்ராடக்ட்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது சன்ஃபார்மாவில் வந்து ஒரு கீ அப்டேட்டு. ஜிண்டல் ஷா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கியான டேட்டுக்கு மட்டும் 15% கிட்ட வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரைஸு. அண்ட் ஜிண்டல் ஷா வந்து புக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது லோயராகவே இன்னும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 15%லேருந்து கொஞ்சம் ட்ராப் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜிண்டல் ஷா வந்து கன்சிடர் பண்ணலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது. ஸோ ஒரு 2 to 3% வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ பட் ஓவரால் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ செக்டார் வைஸ் ஹைலைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டார் பார்த்தீங்கன்னா HDFC வந்து எல்லாரோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் HDFC, IDFC இந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து ஆல்ரெடி ICICI இந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நல்லாவே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. சர்ப்ரைசிங்காக இருந்தது வந்து எஸ் பேங்க் வந்து கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. பட் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸ்டில் அந்த பேங்கிங் ரிலேட்டடாக உள்ள இஷ்யூஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. பட் ஒன்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எஸ் பேங்க் வந்து நல்லாவே க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம், இந்த பேங்க் பற்றி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பேங்க்கோட காஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் கொஞ்சம் ரிஸ்கி, பார்த்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடி அண்ட் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் விப்ரோ அண்ட் டிசிஎஸோட ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. குறிப்பாக விப்ரோவோட ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. 245 rupees கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்பேக்ட் வந்திருக்கு. என்ன ரீசன்னாலனா ட்ரம்ப் வந்து யூஎஸில் டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் யூஎஸில் வந்து நிறையா இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ரஃபாக இருக்கிறதுனால ஜேஎல்ஆர் ஸ்பெசிஃபிக்கான செக்மெண்ட்டில் வந்து அடி வாங்கும் அப்படிங்கிற ரீசனால் டாடா மோட்டார்ஸ் வந்து ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகிருக்கு. ஸோ ஜேஎல்ஆர் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக நார்த் அமெரிக்காவில் இருக்கிறதுனால ஷேர்ஸ் வந்து கொஞ்சம்
டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஜி பவர். ஸோ சிஜி பவர் வந்து இன்றைக்கான டேட்டில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சிஜி பவர் வந்து ஒரு பெரிய டேட்டா சென்டருக்கான டீலை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சம்வேர் அரௌண்ட் 900 crores டீல் வந்து தே ஆர் க்ளோசிங். அது ஒரு 12 to 20 monthsக்கான ப்ராஜெக்ட். ஸோ அது வந்து சிஜி பவருக்கு வந்து ஒரு நல்ல பூஸ்டப் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான ஸ்டேஜில் இப்போ இல்லை. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம இந்த சிஜி பவருக்கான இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா புக் வேல்யூவை விட ஜாஸ்தியாக இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபினோலெக்ஸ் கேபிள் அண்ட் பாலிகேப் பொறுத்த வரைக்கும் பாலிகேப் கேபிள் வந்து ஆஸ் யூஷுவல் ரிசல்ட்ஸ் நல்லாவே கொடுத்துருக்கு. இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து 4.32% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஓவரால் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 7,429 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டு ரீச் 9,000. இன்னும் ஷார்ட் டேர்மில் வந்து பாலிகேப் வந்து ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் உங்ககிட்ட நிறைய ப்ரைஸஸ் இருக்குது, என்கிட்ட காசு இருக்குது, நான் அதை கன்சிடர் பண்ணலான் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். பட் ஜஸ்ட் இன் கேஸ் வந்து எனக்கு பாலிகேப் கன்சிடர் பண்ணுற அளவுக்கான காசு இல்லை, பட் ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கேபிளுக்கான ஷேர்ஸ் கன்சிடர் பண்ணலான் இருக்கீங்கன்னா ஃபினோலெக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். பட் அகெயின் வந்து கொஞ்சம் ரிஸ்கி. நான் இந்த செக்மெண்ட் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன், நம்ம அப்போ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதர் தேன் தட் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து இன்றைக்கான டேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4 to 6% கிட்ட ரைஸ் ஆகிருக்கு கோல்டு சில்வர். ஸோ பிகாஸ் இன்னும் நிறைய குளோபல் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே கோல்டு வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாலர் வந்து டே ஆன் டே வந்து வீக்கன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் கோல்டு வந்து ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட். பட் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரே அசட்டை நம்பி வந்து ஓவரால் காஸ்ட்டை வந்து போட்டுறாதீங்க. ஸோ கன்சம்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மார்க்கெட் செக்மெண்ட் வந்து ஃபியூச்சரில் க்ரோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல க்ரோத் வந்து இந்த இயரில் நம்ம எதிர்பார்க்கலாம். பிகாஸ் நிறைய டிமாண்ட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டுமே இந்த வருஷத்தில் கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எஃப்எம்சிஜி சம்திங் வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸான இந்த இயர் ஃபோக்கஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நிறையா நாய்ஸஸ் இருக்குது. ஸோ வொலட்டிலிட்டியாக மார்க்கெட் இருக்குதுன்னு நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட் வந்து வொலட்டிலாக இருக்குது, ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வெளியே போகிறாங்க. பட் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் வொலட்டிலாக இருக்கும்போது நமக்கு வந்து புக் வேல்யூக்கும் கம்மியாக ஒரு நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு நம்ம ஃபோக்கஸ் எப்போவுமே இருக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள். சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி லைக்ஸ், எவ்ரி கமெண்ட், எவ்ரி ஷேர் மேட்டர்ஸ் டு மீ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கான அப்டேட்டை நம்ம நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.